நடிகை சுபாஷினி அவர்களோட வீட்டில் ஃபாரன்சிக் நடந்திருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தன்னோட மொபைலை கூட செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சுபாஷினியோட கணவர் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்குது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சுபாஷினி அவர்களுடைய கணவரே சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீரியல் நடிகை சுபாஷினி அவர்கள் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே யாராலையும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா கடந்த வாரம் கூட அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியோட இருந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஸ்டார்டிங்ல கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அதற்கான ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில சுபாஷினியோட கணவர் ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷ்னலா ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சுபாஷினி அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நிறைய பேர் வந்து என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு என்னோட மனைவியை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். இப்படி ஒரு விஷயம் நடந்ததற்கு உண்மையிலேயே எனக்கு தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். எனக்கு தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு. இருந்தாலுமே போலீஸ் சைட்லேருந்து அவங்களோட விசாரணை அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு. என்னோட மொபைல் ஃபோனை வாங்கி செக் பண்ணாங்க. கடைசியாக அனுப்பின மெசேஜ், கால்ஸ், வீடியோ கால்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தாங்க. இது மட்டும் இல்லாமல் என் சைட்ல இருந்தும் சரி, அதே போல் சுபாஷினி தங்கியிருந்த இடத்துலையுமே சரி, ஃபாரன்சிக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏதாவது கைரேகை இருக்கா, இல்லை வேறு யாராவது ஏதாவது சாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. சுபாஷினிக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதை இவங்க இவ்வளோ பெரிய விஷயமா மாற்றுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஒருவேளை சுபாஷினி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருந்தாலோ இல்லை தூங்கியிருந்தாலோ கண்டிப்பாக இன்னைக்கு இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரம் அவளுக்கு பிறந்தநாள் வருது. அதற்குள்ளராக அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக சுபாஷினியோட கணவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட இயக்கத்தில் வந்திருந்த லவ் டுடே படத்தோட கான்செப்டை எல்கேஜி படத்தில் ஆர்ஜே பாலாஜி எப்போவோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. இது தொடர்பாக ஆர்ஜே பாலாஜி எல்ஐகே படத்தோட ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்கேஜி படத்தில் வர அந்த ஒரு மொபைல் சீனை எழுதி கொடுத்ததே இவர் தான். அதாவது பிரதீப் ரங்கநாதன் தான் அந்த ஒரு சீனை எழுதி கொடுத்துருந்தாரு. அதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணி கிரெடிட் கொடுத்துருக்கணும். பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் சொல்லும் போது தான் அது எல்லாருக்கும் போய் சேரும். ரொம்பவே நன்றி. உண்மையிலேயே அந்த சீன் தான் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா லவ் டுடேல ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பல வருஷமாக தெரியும் அப்படின்னும், இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வளர்ந்துருக்குது, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. பிரதீப் ரங்கநாதன் பற்றி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.